அத்தியாயம் 14. காலையில் சிந்து பூர்ணிமாவை அடையாளம் கண்டு கொண்டாள். அவள் பார்வையில் விழுந்து தர்ம சங்கடத்தை உருவாக்க வேண்டாம் என்றுதான் பூர்ணிமா நினைத்திருந்தாள். நேற்று சிந்துவை பார்த்ததுமே அவசரமாக பாரதியை வீட்டிற்குள் அழைத்தாள். கரண்ட் வரலையே என்றது குழந்தை. லேசா மழை பெய்யறாப்புல தோணுதும்மா என்று அதை சமாதானம் செய்தாள். இன்று ஸ்கூலுக்கு புறப்படும் போது சிந்துவே விழித்தாள். நீ பூர்ணிமா இல்ல? ஆமா என்றாள் பூர்ணிமா நின்று. வாட் அ சர்ப்ரைஸ்! உன்னை மறுபடியும் சந்திப்பேன்னு நினைச்சே பார்க்கல. இது நான் பேச வேண்டிய வசனம் சிந்து. ஓ, வெரி வெரி சாரி பூர்ணிமா. அன்னைக்கு நான் செஞ்சது என்னமோ தப்பு தான், மறுக்கலை, ஒத்துக்கிறேன். ட்ரெயினை விட்டு இறங்கினதும் எங்கேயாவது போய் சூசைட் பண்ணிக்கலாம்னு தான் முதல்ல பிளான் பண்ணேன். திடீர்னு மனசில் ஒரு கேள்வி, எவனோ செஞ்ச பிளண்டருக்கு நான் ஏன் மரண தண்டனையை ஏற்றுக்கணும்? உடைஞ்சு போகாமல் வாழ்ந்து காட்டுறது தான் பாசிட்டிவ் அண்ட் பெஸ்ட் ரூட்னு நினச்சேன். இந்த எண்ணம் உதிச்சதும் தெம்பு வந்துருச்சு. அடுத்த நிமிஷமே பஸ் பிடிச்சி ஊருக்கு போனேன். ஏண்டி ஆளே மாறிட்டேன்னு அம்மா கேட்டா. உடம்பு சரியில்லம்மா, டைஃபாய்ட் ஜுரத்தில் படுத்து எந்திரிச்சேன்னு போய் சொன்னேன். நம்பிட்டா. ஒரே வருஷத்துல வரன் தேடி கட்டி கொடுத்துட்டா. இது என்னோட முன்கதை சுருக்கம். நீ எப்படி இருக்க பூர்ணிமா? பூரண சுகம். அதுதான் தாயும் செய்யுமா பழக்கிறீங்களே, பிறகு என்ன வேணும்? சொந்த குழந்தைங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம்டி. தகாத உறவுல அன்னைக்கு பிறந்தப்ப தூண்ணு எரிச்சல் வந்தது. இப்பத்தான் அதோட அருமை தெரியுது. ஆஸ்பத்திரியில செக் பண்ணோம். அவர் உடம்புல ஏதோ ப்ராப்ளமாம். ஏசோஸ் பெர்மியான்னு சொன்னாங்க. மருந்து சாப்பிட்றாரு. மறுபடியும் பாரு, என் கதையே பேசுகிறேன். உன்னை பற்றி சொல்லேன். உன் குழந்தை பேர் என்ன? இது என் குழந்தை இல்லை சிந்து. அப்புறம்? உன்னோடது தான், பாரதி பிரியான்னு பேரு. சிந்து லேசாக துணுக்குற்றாள். சுற்றிலும் ஒரு முறை ஜாக்கிரதையாக நோக்கிவிட்டு, மூக்கை பார்த்தப்பவே சந்தேகம் வந்துச்சு. உன் புருஷன் எப்படி இதை ஏற்றுக்கிட்டாரு? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை சிந்து. அப்போ தாலி? ஊரு வாயை அடைக்கிறதுக்காக நானே கட்டிக்கிட்டது. ஐ கான்ட் பிலீவ் இட் பூர்ணிமா. த்ரில்லிங் பிக்சர் பார்க்குற மாதிரி இருக்கு என்ற சிந்து சூழ்நிலையின் இறுக்கத்தை தவிர்க்க சட்டென பேச்சை மாற்றினாள். குழந்தையிடம், உன் பேரு பாரதி பிரியாவா? வா வா வா, வந்து கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணு. குழந்தை மிரண்டு பின்வாங்கியது. ஒரே ஒரு முத்தம் தாயேன். குழந்தை பூர்ணிமாவின் புடவையை பிடித்து கொண்டது. அவ என்னை தவிர யாருக்கிட்டையும் சுலபத்தில் பழக மாட்டா சிந்து. அப்படி ஒரு பாசம் என்கிட்ட. சோ வாட், அவ தரலைன்னா நான் கொடுக்க போறேன் என்ற சிந்து பாரதியை அணைத்து பிடித்து இரு கன்னங்களிலும் மாறி மாறி முத்தம் பதித்தாள். குழந்தை திமுறி விலகி கைகளால் முகத்தை துடைத்தது. அதே சமயம் வேன் வர, கிளம்புறேன் சிந்து, நேரமாச்சு என்றாள் பூர்ணிமா. ஜஸ்ட் அ மினிட், என் ஹஸ்பண்டை பற்றி உங்ககிட்ட சொல்லலையே. அவர் ஒரு ஜெம். உங்க டிஸ்ட்ரிக்ட் தான், மடிச்சல்ல வீடு. பேர் என்ன? ஜெயந்த் என்றாள் சிந்து. அத்தியாயம் 15. சாவி கொடுத்த பொம்மை போல்தான் பூர்ணிமா வாகனத்தில் அமர்ந்திருந்தாள். இதென்ன விபரீதமான சுழற்சி! கற்பனையிலும் யோசிக்க இயலாத நிகழ்வுகள் எல்லாம் என் வாழ்க்கையில் அரங்கேறுகின்றனவே. என்ன செய்ய போகின்றேன்? சாயங்காலம் சிந்து கண்டிப்பாக ஜெயந்தை என்னிடம் அறிமுகம் செய்ய அழைத்து வரப்போகின்றாள். அப்போது அவன் என்ன சொல்வான்? இவள் அசிங்கம் பிடித்தவள், கேவலமானவள் என்றா? அப்படி பேசினால் அதற்கு நான் என்ன பதில் கூற வேண்டும்? எப்படி ரியாக்ட் பண்ண வேண்டும்? ஒருவேளை வீட்டுக்கார அம்மாளை அழைத்து என்னை பற்றி தவறாக ஏதேனும் அவன் சொல்லிவிட்டால்? இதுவரை கட்டிக்காத்த நற்பெயர், அதன் மூலம் கிடைத்த அன்பு, மரியாதை அனைத்தும் மடிந்து போய்விடுமே. பூர்ணிமாவிற்கு தலையை வலித்தது. இப்போது நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். தேவையில்லாமல் எதையாவது நினைத்து பதறக்கூடாது. வருவது வரட்டும். ஜெயந்தின் நடவடிக்கைகளை நேரில் பார்த்து அதற்கு ஏற்றவாறு பதில் பகரலாம். வலுக்கட்டாயமாக தனது எண்ணங்களை திசை திருப்ப முயன்றாள் பூர்ணிமா. பாரதி அவள் மடியில் உட்கார்ந்து கொண்டு, அவங்க ரொம்ப மோசம் அம்மா என்றாள். யாரு கண்ணே? அதான் முத்தம் கொடுத்தாங்களே, முகமெல்லாம் எச்சிலாயிருச்சு. இப்படி பேசக்கூடாதும்மா. உன் மேல இருக்கிற பாசத்துல தானே தந்தாங்க, நன்றின்னு சொல்ல பழகிக்கணும். வகுப்பறையில் பாரதியை விட்டுவிட்டு கையெழுத்து போடுவதற்காக அலுவலக அறைக்குள் நுழைகையில் 1 மினிட் பூர்ணிமா என்றாள் பிரின்சிபல். என்ன மேடம்? நாளையோட நம்ம ஸ்கூல் ஆனுவல் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடியுது. நாளை மறுநாள் காலையில் ஸ்டாஃப் மீட்டிங். சுப்பையா சார் வர்றாராம். ஏதோ ரொம்ப முக்கியமான அறிவிப்பை வெளியிட போறாராம். ஃபோன் பண்ணார். புரியலை. எனக்கும் தான். அவர் எதையும் வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் நல்ல மனுஷங்கிறதால அவரோட அறிவிப்பு கண்டிப்பாக எல்லோரும் சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்கும். எல்லா டீச்சர்ஸ்க்கும் நோட்டீஸ் போயிருச்சு. நீயும் நாளன்னைக்கு மார்னிங் கரெக்டாக 10 மணிக்கு ஆஜராயிரு. சரி மேடம். பூர்ணிமா கேள்வித்தாள்களை விநியோகித்து முடித்து பிள்ளைகள் விடைகள் எழுத ஆரம்பித்ததும் ஷீபா அருகில் வந்தாள். கையில் ஒரு கொத்து காகிதங்கள். என்னோட திருமண அழைப்பிதழ்கள் பூர்ணிமா. இதை அடித்ததே பெரிய கதை. முந்தா நாள் ஒரு நகல் எழுதி ப்ரெஸ்ஸில் கொடுத்துருந்தேன். அவங்க கம்ப்யூட்டரில் கம்போஸ் எல்லாமே பண்ணி முடித்ததும் நேற்று மத்தியானம் திடீர்னு ஃபோன் பண்ணி மாடலை மாற்றணும்னேன். அழுத்துக்கிட்டே ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் நான் தந்த ஐடியாவை வச்சு பிரமாதமாக வடிவமைச்சு கொடுத்தாங்க. இந்தா பிரித்து பாருங்க.
பூர்ணிமா உரையை திறந்தாள். அழைப்பிதழை உருவியதும் வியப்பு மேலிட்டது. 5 நீள் சதுர காகிதங்கள் பழங்கால ஓலைச்சுவடி பாணியில் கோர்க்கப்பட்டிருந்தன. எழுத்தாணியால் செதுக்கப்பட்டார் போன்ற அற்புதமான அமைப்புடன் கூடிய அட்சரங்கள். ஒவ்வொரு காகிதத்திலும் ஒவ்வொரு செய்திகள் மிக சுத்தமான தமிழில். பின்பக்கம் சங்ககால இலக்கியங்களிலிருந்து தொகுக்கப்பட்ட துணுக்குகள். என்ன பார்க்குறீங்க பூர்ணிமா? நம்பவே முடியலை இல்ல? இதைதான் நேத்து ரகசியம்னேன். அடுத்த வருஷம் MA தமிழ் தபால் வழியில சேரப்போறேன். அதுக்கான அச்சாரம்தான் இந்த அழைப்பிதழ். இன்னொன்று தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை நம்ம வேன் டிரைவர் மூர்த்திக்கு கொடுத்தேன். என்ன சொன்னான்? அப்படியே உருகிட்டான். நான் இப்படி கூப்பிடுவேன்னு நினைச்சே பார்க்கலையாம் அவன். 2 கண்ணுல இருந்தோ தண்ணியா கொட்டுது. அன்னைக்கு எவ்வளவு பெரிய மடத்தனம் செஞ்சிட்டேன்னு அழுதான். விடுப்பா, நான் அதெல்லாம் மறந்தாச்சுன்னு சமாதானப்படுத்தினேன். தொடர்ந்து கல்யாணத்துக்கு வருவதானேன்னு சும்மா கேட்டதும் அவனுக்கு ஆவேசம் பொங்கிடுச்சு. இதென்ன கேள்வி? முதல் நாளே ஆஜராகி எல்லா வேலைகளையும் என் தலைமையில இழுத்து போட்டு செய்வேன். இது ஒரு தங்கச்சிக்கே அண்ணன் செய்கிற கடமைன்னான். இதில் ஆச்சரியப்பட ஏதும் இல்லைங்க பூர்ணிமா. அன்பை கொடுத்தா திரும்ப வழங்குறது தமிழர்களோட அழுத்தமான குணம். அதை யாராலும் மாற்ற முடியாது. ஏன்னா அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம்னு நல்ல செய்திகளை அடிப்படையிலேயே போதிக்கிறது நம்ம தமிழ்மொழி. நெகிழ்ந்து போய் பேசினாள் ஷீபா. சாயங்காலம் ஜெயந்த் கண்ணில் பட்டு விடுவானோ என்று கவலையாக இருந்தது பூர்ணிமாவிற்கு. இன்னும் 2 தினங்கள் தான் ஸ்கூல் நிறைவுற. அதன் பிறகு எங்கேயாவது வீடு மாற்றி போய்விடலாம். நல்ல வேளையாக ஜெயந்த் தென்படவில்லை. சிந்து மட்டும் எதற்கோ போல் காத்திருந்தாள். ஏன் சிந்து என் வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்க? முக்கியமாக எதனா விஷயமா? அப்படித்தான். சொல்லு சிந்து. சிந்து மிகப்பெரிய குண்டை தூக்கி போட போகின்றாள் என்று பூர்ணிமா எதிர்பார்க்கவில்லை. அத்தியாயம் 16. நல்ல விஷயமா வந்திருக்கேன் பூர்ணிமா. உள்ள கூப்பிட மாட்டியா? மறந்துட்டேன் சிந்து, வா. பூர்ணிமா சாவியை திருகி பூட்டை விடுவித்தாள். கதவை திறந்ததும் சிந்து 4 பக்கமும் பார்வையை தெளித்துவிட்டு, அச்சு அசல என் வீடாட்டுமே இருக்கு, பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்க என்றாள். உட்காரு. என்ன சாப்பிட்ற? டீயா காஃபியா? எதுவும் வேண்டாம். பால்? ஏன்? என் புருஷன் வீட்டில் இருக்கிறப்ப அவர் இல்லாமல் நான் எதையும் தொடரதில்லை. அப்படி ஒரு பழக்கம். பூர்ணிமா மெலிதாக மருண்டாள். இப்போ இருக்காரா? இல்லை, வெளியே போயிட்டாரு. பக்கத்தில் தான். 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஷோ சினிமா போகிறதா பிளான். அதுக்காக லீவு சொல்லிட்டு சீக்கிரமே வந்தார். இப்போ குமரன் தேட்டரில் புக் பண்ணுறேன்னு கிளம்புனாரு. வர்ற நேரம்தான். நீயும் இரேன். பூர்ணிமா எதிரில் கிடந்த நாற்காலியில் அமர பாரதி அவள் மடியில் சாய்ந்தாள். சிந்து தொடர்ந்து, இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட உன்னை பற்றி பேசினேன் பூர்ணிமா. என்னை பற்றியா? ஆமாம், ஆனால் எல்லாத்தையும் சொல்லலை. இது மாதிரி பூர்ணிமாங்கிற பொண்ணு கையில் குழந்தைய வச்சுட்டு அல்லாடுறான்னு அவுட்லைன் மட்டும் கூறினேன். அவர் பெருசாக பொருட்படுத்தலை. அதுக்கு என்னன்னாரு. நிதானமாக என் மனசில் இருந்ததை கொட்டினேன். என்ன? அதாவது தத்து எடுத்தல்ங்கிற பேரில் என் குழந்தையை நானே முழு சொந்தமாக்கிக்கலாம்னு. சடாரென மின்சாரம் கம்பி அருந்து தலையில் விழுந்தாற் போல் தோன்றியது பூர்ணிமாவிற்கு. பாரதியை திருப்பி கேட்கின்றாளா? அதிர்ச்சியுடன் குழந்தையை பார்த்தாள். அது மோகனமாய் புன்னகைத்தது. என்ன பூர்ணிமா, புரியலையா? என் குழந்தைய என்கிட்ட தந்துரு, நான் வளர்த்துக்கிறேன். உன் புருஷன் என்ன சொன்னாரு? முதல்ல அவருக்கு ஏனோ பிடிக்கல. நமக்கு குழந்தை பிறக்கும் சிந்துன்னு திரும்ப திரும்ப சொன்னாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அப்பாவாகிற பாக்கியத்தை அவர் இழந்தது இயற்கை கிடையாது. 4 வருஷத்துக்கு முந்தி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இடுப்பில் அடிபட்டு பிரதீஷ் ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. அதில் தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ நம்ம கவலைகளை குறைக்கிற முகமாக அருமையான பேபி கிடைச்சிருக்கு. அதை வாங்கிப்போம்னு பிடிவாதமாக பேசினேன். அவர் விடாமல் வற்புறுத்தின பிறகு ஒரு வழியாக ஒப்புக்கிட்டாரு. குழந்தையை அணைத்து பிடித்திருந்த பூர்ணிமாவின் விரல்கள் நடுங்கின. என் ஹஸ்பண்ட் கிட்ட குறையவே காண முடியாது பூர்ணிமா. ஆதர்ச கணவன்னா அவர்தான். கொஞ்சம் பயந்த சுவாபி. அடிக்கடி காரணம் இல்லாமல் எதையோ நினச்சிட்டு அப்செட் ஆவார். அவ்வளவுதான். மற்றபடி என் ஆசைகளுக்கு குறுக்கே வரவே மாட்டார். தேவைகளை கேட்டு கேட்டு பூர்த்தி செய்வார். இதுவரை எந்த பிரச்சனையும் எங்கள் லைஃப்பில் கிடையாது. பட் சிந்து சட்டென பேச்சை நிறுத்தினாள். என்ன? ஆம்பளை மனசுங்கிறது குரங்கு மாதிரிடி. எப்படி எங்கே தாவி குதிக்கும்னு சொல்லவே முடியாது. ஸோ இந்த குழந்தையோட அம்மா நான் தான்னும் எவன்கிட்டயோ ஏமாந்து பெற்று உன்கிட்ட போட்டுட்டு ஓடிட்டேன்னும் அதனால் நீ ரொம்ப கஷ்டப்பட்டேன்னும் எல்லாம் கேள்விப்பட்டா என் ஹஸ்பண்டோட மனசு மிருகமாக மாற சான்ஸ் இருக்குது. தேன்கூட்டை ஏன் கலைக்கணும்? பாரதி பிரியாவோட பிறப்பு ரகசியம் நம்மோடையே இருக்கட்டும். வெளியே வரவேணாம். குழந்தையை தத்து மாதிரி கொடுத்திரு. பூர்ணிமா விழிகளை அழுந்த மூடினாள். உள்ளம் குமுறிற்று. எண்ணங்கள் தறிக்கெட்டன. இரத்த ஓட்டம் எகிரியது. நரம்புகள் தகித்தன. அப்படியே சற்று நேரம் அமர கலங்கி மீண்ட நீராய் இதயம் தெளிவாயிற்று. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் பூர்ணிமா? பூர்ணிமா நிதானமாக பேசினாள். இது உன் குழந்தை சிந்து. இதை சொந்தம் கொண்டாடுவதற்குரிய அத்தனை உரிமையும் உனக்கு உண்டு. அதனால் உன் விருப்பப்படியே எடுத்துக்க. ஆனால் எம் மனசை திடப்படுத்திக்க 2 நாள் அவகாசம் கொடு.
யா, டேக் யுவர் ஓன் டைம். சிந்துவின் முகம் பிரகாசிக்க துவங்க வெடித்து கிளறும் அழுகையை அடக்க மிகுந்த சிரமப்பட்டாள் பூர்ணிமா. அத்தியாயம் 17. சிந்து தன் வீட்டிற்கு திரும்புகையில் ஜெயந்தின் நிழல் தெரிந்தது. முன் ஹாலில் கைகளை குறுக்கே கட்டியபடி அமர்ந்திருந்தான். எப்ப வந்தீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்றான். குரலில் மெல்லிய மாற்றம். சினிமாவுக்கு புக் பண்ணிட்டீங்களா? கிளம்புவோமா? வேணாம். ஏன்? மூட் அவுட். பிடிக்கல. டிக்கெட் வேஸ்ட் ஆயிடுமே. போனா போறது. 30 ரூபா தானே. வாழ்க்கையில் எது எதெல்லாமோ வேஸ்ட் ஆயிடுச்சு, இதுவா பெருசு? சிந்து அவனது இடப்பக்கம் உட்கார்ந்து நெற்றியில் கை வைத்தாள். உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் குத்துக்கல்லாட்டம் இருக்கு. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? ஜெயந்த் அவளை நேராக பார்த்தான். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? பூர்ணிமா வீட்டுக்கு. எதுக்கு? அவ குழந்தை பாரதி பிரியாவை தத்தெடுக்கிறது சம்பந்தமா பேச. பாரதி பிரியா பூர்ணிமாவோட குழந்தையா? ஆமா என்றால் கண்களை தழைத்து. நோ! ஜெயந்த் குபீரனை எழுந்தான். ஏன் இப்படி பச்சையா பொய் சொல்ற சிந்து? நீயும் பூர்ணிமாவும் பேசினதை நான் ஒட்டு கேட்டுட்டேன். சகிக்கல. அடுக்கடுக்கா பாதகம் பண்ணிருக்கியே. ஆர் யூ எ ஹியூமன் பீயிங் ஆர் அனிமல்? சிந்து மௌனம் சாதித்தாள். த பாரு, எவனோ ஒருத்தனோடு படுத்து ஏற்கனவே குழந்தை பெத்துட்டேன்னு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்லேயே நீ வாய் திறந்து சொல்லியிருந்தேன்னா பரவாயில்லைன்னு மன்னிச்சு விட்டுருப்பேன். தப்பை ஒத்துக்கிட்ட உன் நேர்மையை கொஞ்சம் பாராட்டவும் செஞ்சுருப்பேன். ஆனால் இவ்வளவு கேவலமாக நடந்துட்டியே. சிந்து, நான் இப்படி துடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. இப்போ தெரிஞ்சுக்க. பூர்ணிமா வேற யாரும் இல்லை, என் பழைய காதலி. வாட்? எஸ், இதே குழந்தை பிரச்சனை தான் உயிருக்குயிராக காதலிச்சேன் எங்கள் 2 பேரையும் பிரிச்சுது. பூர்ணிமா எவ்வளவோ எடுத்து சொன்னா, கலங்கினா. நான் மசியலை. பழகின காலத்தில் என் சுண்டு விரல் கூட தம் மேலே பட அவள் அனுமதிச்சது கிடையாது. எப்பவும் 1.5 அடி தள்ளி தான் நடப்பா. காற்றுல முந்தானை லேசாக விலகினாலே இழுத்து இழுத்து போத்திப்பா. பாதம் தெரிய புடவை கட்ட மாட்டா. பீச் ரெஸ்டாரண்ட்னு கூப்பிட்டா நாசுக்கா மறுத்துடுவா. குடிஞ்ச தலை நிமிராத நல்ல தமிழ் பொண்ணுடி அவ. நீயும் இருக்கியே, ச்சே ஏமாத்துக்காரி. சிந்துவால் தாங்க முடியவில்லை. ஷட் அப் யுவர் ரப்பிஷ் டாக்கிங். நீங்கள் மட்டும் ரொம்ப யோக்கியமா? என்னை ஏமாத்தலையா? உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததும் இனி மலடாக சான்ஸ் இருக்குன்னு டாக்டர்ஸ் எச்சரித்ததை மறைச்சு என்ன கட்டிக்கிட்டீங்களே, அது ஏமாத்தி இல்லை? உண்மைகளை தற்செயலாக நான் கண்டுபிடிச்சப்ப எல்லாம் சுத்த பொய்ன்னு சாமர்த்தியமாக மழுப்புனீங்களே, அது ஏமாத்து இல்லை? மேரேஜுக்கு முன்னாடி நான் தப்பு செஞ்சவ தான் இல்லைங்களே. ஆனால் மிஸ்ஸஸ் ஜெயந்த் ஆனதுக்கு அப்புறம் எப்போவாச்சும் மோசமாக பிஹேவ் பண்ணனா? குடும்பத்தில் எதனா குறை வச்சனா? உங்கள் வீக்னஸை குத்தி காட்டினனா? இல்லையே. எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு அனுசரணையாகத்தானே நடந்துக்கிட்டேன். இன்ஃபேக்ட் குழந்தை இல்லாததால் ஊர்க்காரங்க மட்டமாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் வருந்தினப்ப மெட்ராஸுக்கு டிரான்ஸ்ஃபர் கேளுங்கன்னு ஐடியா தந்ததே நான் தான். அதுக்கப்புறமா இப்படி நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுகிறீங்களே. தொய்ந்து போய் அமர்ந்தான் ஜெயந்த். 5 நிமிடங்கள் நரகமாய் ஊர்ந்தன. இப்போ என்னத்தான் சொல்கிறீங்க என்றாள் சிந்து. எதை பற்றி? தத்து எடுக்கிறது தான். பாரதி பிரியா எனக்கு வேணும். ஏன்னா அவள் ஏன் குழந்தை. புதுசா பாசம் பொத்துக்குச்சோ? சிந்துவின் முகம் மற்றொரு முறை சிரித்தது. மறுபடியும் சண்டைக்கு வர்றீங்களா? இல்லை, யதார்த்தமாக கேட்டேன். அப்படித்தான்னு வச்சுக்கோங்க. தாய் பாசத்தை காமிக்க முடியாம முளைப்பால் உறைஞ்சு போய் படுற வேதனை எப்படி இருக்கும்னு உங்களை மாதிரி ஆண்களுக்கு தெரியாது. சொன்னாலும் புரியாது. நான் நேரடியாக அனுபவிச்சேன். வலியை பொறுத்துட்டு மௌனமாக அழுதேன். இப்போ தடை உடைஞ்சி வெட்ட வெளியானதும் தைரியம் வந்துருச்சு. இதுக்கு மேலே ஐ எம் நாட் ரெடி டு ஆர்கியூ. ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் கன்க்ளூஷன்? எஸ் ஆர் நோ? ஜெயந்த் சற்று நேரம் அவளை வெறித்தான். பின்னர், நான் வேணாம்னா கேட்கவா போற? உன் விருப்பப்படி எதுவும் செஞ்சுக்க. ஐ டோன்ட் கேர் என்றபடி எழுந்து உள்ளே சென்றான். அத்தியாயம் 18. மறுதினம் வீட்டுக்கார அம்மாள் பால் தந்து சென்ற பின் திரும்பவும் கதவு தட்டப்பட்டது. முகத்தில் கேள்விக்குறியுடன் திறந்தாள் பூர்ணிமா. வெளியே சிந்து. சிந்து முகமுழுக்க சிரிப்புடன் சாவகாசமாக உள்ளே நுழைந்தாள். என்ன காலையில? பாரதியை தத்தெடுக்க என் புருஷன் சம்மதிச்சிட்டாருடி. அதான் நேத்தே சொன்னியே. இது இன்னொரு கோணம். ஜெயந்த் எல்லாத்தையும் தெரிவிச்சாரு. நீ அவரோட பழைய லவ்வராமே. பூர்ணிமாவின் தொண்டை வறண்டது. பயப்படாத, அதுக்காக நான் கத்த போறதில்ல. இது மாடர்ன் வேர்ல்டு. கடந்த காலத்தை நினைச்சு கன்னத்தில் கை தாங்கக்கூடாது. எதையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். பைதிவே, என் ஹஸ்பண்டோட தவறுகள் தான் என் குற்றங்களை மறைக்கிறதுக்கு வசதியாக அமைஞ்சது. ஆமாம், பாரதிக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கா? ஆமாம், ஜென்ரல் நாலேஜ், ஓரல். அது வேணாம், என்கிட்ட இன்னைக்கு அவளை விட்டுட்டு போ. எதுக்கு? சும்மா பழகத்தான். பரீட்சைக்கு கண்டிப்பாக போகணும் சிந்து. அட நீ ஒன்று, அது ஐஏஎஸ் எக்ஸாம் இல்லையே. ஆப்சண்ட்டுன்னோ சைபர்னோ போட்டுக்கோ. என் குழந்தையை இப்போவே எடுத்துக்கிறேன் என்ற சிந்து பதிலை எதிர்பார்க்காமல் பாரதியை தூக்கினாள். தூக்க கலக்கத்தில் இருந்த குழந்தை சினுங்கியது. பூர்ணிமா அதை பார்த்தபடி சிலை போல நிற்க சிந்து அலட்சியமாக தன் வீட்டை நோக்கி நடந்தாள். சற்று நேரத்தில் குழந்தை கதறும் ஓசை கேட்டது. பூர்ணிமா நிலை குலைந்தாள். உயிரை யாரோ தீ வைத்து எரித்தனர். குழந்தை குழந்தை என்று மனம் அரற்றியது. பாரதி, என் கண்ணே. 10 நிமிடம் கூட கரையவில்லை. சிந்து குழந்தையை எடுத்து வந்தாள். என்கிட்ட நெருங்கவே மாட்டேங்கிறாடி. ரொம்ப பிடிவாதம்.
பூர்ணிமாவை கண்டதும் குழந்தை தாவியது. அவளை கட்டிக்கொண்டு ஏங்கி ஏங்கி அழுதது. பூர்ணிமா முதுகை தடவி கொடுத்தாள். இல்லடா இல்லடா, என்ன எல்லாமோ செஞ்சு பார்த்தேன். கம்ப்யூட்டரை காட்டினேன், விதவிதமான பொம்மைகளை நீட்டினேன், ஸ்வீட் கொடுத்தேன். அம்மா அம்மான்னு கத்துறாளே தவிர எதையும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேங்கிறா. இவளை இனி என் பக்கம் திருப்ப ஒரே ஒரு வழிதான் உண்டு. என்ன, நீ வீட்டை காலி பண்ண போறதானே? ஆமா. எப்ப? இன்னும் முடிவு செய்யல. நீ கிளம்புறப்ப பாரதி பிரியா தூங்குற சமயம் என்கிட்ட விட்டுட்டு போ. திரும்பி வரவே வராத. இவ வேற வழி இல்லாம என் கூட ஒட்டிப்பா. என்ன நான் சொல்றது? பூர்ணிமா உணர்வற்று போய் தலையசைத்தாள். பள்ளிக்கு கிளம்புகையில் வீட்டுக்கார அம்மாளும் அவளது கணவரும் பழக்கூடை சூட்கேஸுடன் எதிர்பட்டனர். இவளை கண்டதும் கோயம்புத்தூர்ல இருக்கிற என் மவ வீட்டுக்கு போய் 2 நாள் தங்கிட்டு வர்றோம் என்றனர். சரி என்றால் பூர்ணிமா சற்று நிம்மதியாக. அந்த 2 தினங்களில் கிளம்பிவிட வேண்டும். அப்போதுதான் வீட்டுக்கார அம்மா குழந்தையை ஏன் விட்டு செல்கின்றாய் என்று நேரடியாக சந்தேகம் தொடுக்க வாய்ப்பிருக்காது. அந்த கேள்விக்கு சிந்துவே அப்புறம் பதில் சொல்லிக்கட்டும். என் வாயால சத்தியத்தை மீறக்கூடாது. மேலும் தனக்கு திருமணமானதும் புது வீடு தேட வேண்டும் என்று ஷீபா சொல்லி கொண்டிருந்தாள். அவளுக்கு இந்த வீட்டை காட்டிவிடலாம். அன்று முழுவதும் கனத்த இதயத்துடன் பாரதியை கையிலேயே வைத்திருந்தாள் பூர்ணிமா. மேற்கொண்டு எப்படி செயல்படுவது என்றே தெரியவில்லை. நாளை வீடு கிடைக்காவிட்டால் சில நாட்கள் ஏதாவது விமன்ஸ் ஹாஸ்டலில் தங்க வேண்டியதுதான். அடுத்த நாள் பள்ளியின் வேஷம் மாறியிருந்தது. பரீட்சைகள் நிறைவுற்று விடுமுறை கிடைத்து பிள்ளைகள் வராததால் பெஞ்ச் டெஸ்களும் கரும்பலகைகளும் அனாதை போல் காட்சியளித்தன. குழந்தைகளின் இரைச்சலற்ற வகுப்பறைகள் வெறிச்சோடி போயிருந்தன. ஆசிரியைகளிடம் சுப்பையாவின் புது அறிவிப்பை எதிர்பார்த்து மெல்லிய பரபரப்பு தெரிந்தது. ஷீபா நகம் கடித்தாள். சரியாக 10 மணிக்கு கை குவித்தபடியே சுப்பையா நுழைந்தார். எல்லோரும் மரியாதையுடன் எழுந்து நிற்க அமர பணித்துவிட்டு சிறிது நேரம் பள்ளியின் வளர்ச்சி குறித்தும் வரும் ஆண்டுகளில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், ஆள் சேர்ப்பு குறித்தும் உரையாடினார். பிறகு, இந்த கூட்டத்தில் நான் ஒரு அதி முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன் என்றார். அனைவரது முகத்திலும் ஆர்வம். சுப்பையா ஒரு முறை கனைத்துவிட்டு, திருச்சியில இருக்கிற நம்ம ஸ்ரீ மலர் கான்வென்ட் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புகழ் பெற்றிருக்கிறது உங்களுக்கு தெரியும். குழந்தைகள் எதிர்காலத்தில் சிறப்பா வரணும்னா கண்ணை மூடிட்டு ஸ்ரீ மலர்ல சேர்த்துடுன்னு பரவலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருடம் அட்வான்ஸ்டு அட்மிஷனே எக்கச்சக்கம். எதிர்பார்த்ததை விட 3 மடங்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வித்திருக்கு. தமிழ்நாட்டில இருந்து மட்டுமில்ல, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிராவில் இருந்தெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ நம்ம ஸ்கூலோட பெருமை விரைவில் இந்தியா முழுக்க பரவும்னு எதிர்பார்க்கிறேன் என்று நிறுத்தினார். தெரிந்த சங்கதிதான் என்றாலும் ஒருவித பிரமிப்புடன் ஆசிரியைகள் செவிமடுத்து கொண்டிருக்க, அவரை தொடர்ந்து, அந்த கான்வென்ட் பிரின்சிபாலோட ஒப்பந்தம் இந்த வருஷம் முடியும். நெக்ஸ்ட் இயர் புதுசா இன்னொருத்தரை அப்பாயிண்ட் பண்ணணும். கை நிறைய சம்பளம், காரு, பங்களான்னு சகல வசதிகளையும் வாரி தர்றதால அந்த போஸ்ட்டுக்கு ஏகப்பட்ட போட்டி. வழக்கமாக ரிட்டையர்ட் ஆட்களை தான் பிரின்சிபாலை நியமிப்பேன். ஏன்னா அவங்க கிட்ட தான் பொறுமை, திறமை, அனுபவ அறிவு எல்லாம் இருக்கும். பட் இந்த வருஷம் அதே சாமர்த்தியங்கள் நிறைஞ்ச ஒரு யங் லேடியை திருச்சி ஸ்ரீமலர் கான்வென்ட் பிரின்சிபாலா போட போறேன். அவளை அங்கேயே நிரந்தரமும் ஆக்கப் போறேன். சரேலென சில வினாடிகள் அமைதி நிலவிற்று. ஷீபா தான் மௌனத்தை கலைத்தாள். யார் சார் அந்த அதிர்ஷ்டக்கார யங் லேடி? சுப்பையா புன்னகையுடன் பூர்ணிமா என்றார். அனைவரும் தங்களை அறியாமல் படபடவென கைத்தட்டினர். வாழ்த்துக்கள் பறந்தன. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பூர்ணிமா, யூ ஆர் ரியலி லக்கி கேர்ள். இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு பெருமை பொதுவாக யாருக்கும் கிடைக்காதுங்க. இது அதிர்ஷ்ட போட்டி இல்லை, திறமைக்குரிய பரிசு. பாரதமே நாளைக்கு உங்களை நிமிர்ந்து பார்க்க போகுது. பூர்ணிமா திணறினாள். சார் என்றால் மேற்கொண்டு சொற்கள் தடைப்பட்டவளாய். ஆமாம்மா, இது இன்னைக்கு நேத்திக்கு எடுத்த முடிவில்லை. கடந்த 5 வருஷமா என் நெஞ்சில ஊறி கிடந்த விஷயம். உனக்கு ஒரு பெரிய பரிசு வழங்க போறேன்னு ஒரு தடவை சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? அது இதுதான். நன்றி சார். இட்ஸ் ஓகே. இனிமே நீ ஸ்கூல் வளர்ச்சிக்காக எங்கேயும் அலைய வேண்டாம். இதுவரை கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனி பர்மனண்டா திருச்சியிலேயே செட்டில் ஆயிடு. நம்ம கான்வென்ட் அங்க ஸ்ரீரங்கம் கிட்ட இருக்கு. அருமையான பிளேஸ், ஆரோக்கியமான சூழல். உனக்கு எந்த கவலையும் இல்லை. பை தி வே, என்னைக்கு டிக்கெட் புக் செய்யட்டும்? பூர்ணிமா வாசலுக்கு வெளியே தனக்குத்தானே விளையாடி கொண்டிருந்த பாரதி பிரியாவை ஒரு கணம் நோக்கினாள். பின்னர், நாளைக்கே பண்ணிடுங்க சார், அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது என்றால் சலனம் இல்லாமல். இனிப்புகள் வழங்கப்பட்டு ஸ்டாஃப் மீட்டிங் நிறைவுற்றதும் பூர்ணிமாவை தனியே அழைத்தாள் ஷீபா. இப்படி செஞ்சிட்டீங்களே பூர்ணிமா. என்ன ஷீபா, 10 நாள் பொறுத்து என் மேரேஜில் கலந்துட்டு போக வேண்டியது தானே? எவ்வளவு ஆசையாக எதிர்பார்த்தேன் தெரியுமா? உடனே கிளம்புறீங்களே. என் சூழ்நிலை அப்படிங்க. எதுவுமே புரியலை. ஆனால் ஒன்று, நான் எம்ஏ தமிழில் வெற்றி பெற்றதும் முதல்ல உங்களுக்கு தான் தகவல் தருவேன். வாழ்த்து அனுப்பணும், நீங்கள் மறந்துடக்கூடாது. கண்டிப்பா, நல்லா படிங்க. அப்புறம் ஒரு விஷயம் ஷீபா, நான் பள்ளிக்கரணை வீட்டை காலி பண்ண போறதில்ல. கொடுத்த முன்பணம் அப்படியே இருக்கு. அந்த வீட்டுக்கார மாமி ரொம்ப நல்ல மாதிரி. கல்யாணத்துக்கு பிறகு நீங்க அங்க போய் தங்கிக்குங்க, சரியா? சரி பூர்ணிமா, தேங்க்ஸ். வீடு வருகையில் எல்லா சந்தோஷங்களையும் மீறி பாரதியை இழக்கப் போகின்ற துயரம்தான் பூர்ணிமாவை வெகுவாக ஆக்கிரமித்திருந்தது. அத்தியாயம் 19.
திருச்சிக்கு செல்லும் ராக்ஃபோர்ட் என்கிற மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் பொதுவாக இரவு 10:30க்கு சென்னை எக்மோரை விட்டு கிளம்பும். காலை 6 மணிக்குள் திருச்சி சேர்ந்து விடலாம். ஸ்ரீரங்கத்திற்கு 103 ரூபாய் டிக்கெட். பூர்ணிமாவிற்கு அதில்தான் பயணச்சீட்டு பதிவு செய்யப்பட்டிருந்தது. எழுந்தது முதல் ஈடுபாடு இல்லாமல் தான் பூர்ணிமா பணிகளை கவனித்தாள். லக்கேஜ் அதிகமில்லை. அவளுடையதும் பாரதியுடையதும் சேர்த்தே மிக சொற்பம்தான். அதிலும் பாரதியுடையதை சிந்துவிடம் தந்துவிட்டால் மிச்ச கணமே இருக்காது. வழக்கமாக 7 மணிக்கெல்லாம் குழந்தை தூங்கிவிடுவாள். அதன்பின் அவளை சிந்துவிடம் ஒப்படைத்துவிட்டு கிளம்ப வேண்டும். இன்றைய நேரம் மிக வேகமாக நகர்வது போல் தோன்றியது பூர்ணிமாவிற்கு. இன்னொரு 24 மணி நேரம் கிடைக்காதா என உள்மனம் வேண்டியது. மாலை 6:30 ஆனதும் பாரதியை தூக்கி கொண்டாள். பால் சோறு சாப்பிடுறியா கண்ணு? என்ற குழந்தையின் விழிகள் சொக்கின. உறக்கம் வருதா? ஆமாம்மா. ஏன் எனக்கு புது ட்ரெஸ் போட்டிருக்க? எங்கேயாச்சும் போறமா? இல்லடா. பால் சோறு பிசைந்து ஊட்டி வாயை அலம்பியதும் பூர்ணிமாவின் தோளில் சாய்ந்து கண்மூடி கொண்டது குழந்தை. பூர்ணிமா அதன் தலையை வருடினாள். நான் உன்னை பிரிஞ்சு போறேன் கண்ணம்மா. நீ சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்திருக்க. இதுக்கு மேல உன்னை சொந்தம் கொண்டாட எனக்கு எந்த விதத்திலும் உரிமை இல்லை. ஆனா உன்னோட அழகான வடிவத்தை காலம் பூரா என் நெஞ்சில சுமந்திருப்பேன். நீ முதலாய் என் முகத்தை பார்த்து சிரிச்சது, குப்புறப்படுத்தது, தவழ்ந்தது, நடந்தது, பேசினது, என் கை பிடிச்சி ஸ்கூலுக்கு வந்தது எல்லாத்தையும் தினம் தினம் நினைச்சுப்பேன். ஒவ்வொரு நொடியும் உன்னோட முன்னேற்றத்துக்காக கடவுளை தொழுவேன். நல்லா இருமா. நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டாள். சற்று பொறுத்து வலது தோளில் பையை மாட்டி இடது தோளில் குழந்தையையும் கையில் பெட்டியையும் எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டினாள் பூர்ணிமா. வா பூர்ணிமா, குழந்தையை இப்படி கொடு. சிந்து பாரதியை வாங்கி கொண்டாள். பத்திரமா கவனிச்சுக்க சிந்து. இது ஒரு தாய்கிட்ட சொல்லணுமா? நான் பார்த்துக்கிறேன். என் ஹஸ்பண்டுக்கு உன்னை நேரில் சந்திக்க கூச்சம் போல. இன்னும் வரல. ட்ரெயினுக்கு டைம் ஆச்சா? ஆமா என்று பூர்ணிமா பையை நீட்டினாள். இது பாரதியோட பொருட்கள் சிந்து. அவ துணி, செருப்பு, பொம்மை, மருந்து, பல் தேய்க்கிற ப்ரஷ் மொத்தத்தையும் வச்சிருக்கேன். ஆனா என்ன? பூர்ணிமா தன் கையில் இருந்த மஞ்சள் நிறத்தில் வெள்ளைப்பூ வரைந்த சின்ன ஆடையை காட்டினாள். இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் சிந்து. இது பள்ளிக்கரணைக்கு வந்த முதலா பாரதிக்கு நான் வாங்கின ஒட்டுடுப்பு. இதை போட்டு தொட்டில்ல கிடத்துனா எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா அவ? அந்த ஞாபகத்துக்காக வச்சுக்கிறேன். சிந்து அழுத்தாள். பேசி பேசி நேரத்தை வீணாக்காத பூர்ணிமா. பாரதி திடுதுப்புன்னு எந்திரிச்சு உன்னை பார்த்துட்டானா வம்பு. இந்த வீட்டில் இவளுக்கு எந்த குறையுமே வராது. என் ஹஸ்பண்ட் 8000க்கு மேலே சம்பளம் வாங்குறாரு. போதா குறைக்கு அடுத்த மாசத்துலேருந்து நானும் வேலைக்கு போகிறேன். வேற என்ன வேணும்? நீ புறப்படு. பூர்ணிமா குழந்தையின் கன்னத்தை மெல்ல தடவினாள். பிறகு தளர்ந்து போய் திரும்பி நடந்தாள். 1.5 மணி நேரத்தில் பாரதியின் துயில் கலைந்தது. வழக்கமாக இவ்வாறு நேர்கையில் பூர்ணிமா பக்கத்தில் அமர்ந்து முதுகை தட்டி கண்ணுரங்கு மலரே என்று சன்னமாக பாடி மறுபடியும் தூங்க வைப்பாள். இப்போது அப்படி எந்த தாலாட்டும் கேட்காததால் குழந்தை அலங்க விழித்தாள். பின்னர் புது இடம், புது கட்டில், புது வாசனை என்பதை உணர்ந்து அம்மா என்று அழ ஆரம்பித்தாள். அதுவரை தொலைக்காட்சியில் ஆழ்ந்திருந்த சிந்து எழுந்து வந்தாள். ஹை ஸ்வீட் டார்லிங், என்ன முழிச்சிட்ட? டு யூ வாண்ட் எனிதிங்? அம்மா எங்க என்றாள் பாரதி மழலையில். நான் தான் உன் அம்மா. இல்லை. ஆமாம், இனி நீ என் கூட தான் இருக்கணும், என் கூட தான் சாப்பிடணும், விளையாடணும். தெர் இஸ் நோ அதர் வே. அது மட்டும் இல்லை, உன் பேரையும் மாற்ற போகிறேன். இனிமே நீ பாரதி பிரியா கிடையாது. டர்ட்டி நேம் அது. உன் புது பேரு ஜூலி. பிடிச்சிருக்கா? எனக்கு அம்மா வேணும். மறுபடியும் அதையே சொல்கிற பத்தியா? முதல்ல வந்து டிவி முன்னாடி உட்காரு. கமான், கார்ட்டூன் சேனல் போடுறேன். ரசி, பொழுது போகும். நான் அம்மா கிட்ட போகிறேன். பிடிவாதம் செய்யாத பாரதி. சாரி ஜூலி, எனக்கு கோபம் வரும். அப்புறம் அடிச்சிருவேன். வா இறங்கு என்ற சிந்து பாரதியை கீழே விட பாரதி குபீரென வாசலை நோக்கி ஓடினாள். சிந்து அவளை பிடித்தாள். நான் அம்மா கிட்ட போறேன் என்று குழந்தை வீறிட்டாள். லுக், திஸ் இஸ் த லிமிட். அவ உன் அம்மா கிடையாது, ஆண்டி. பூர்ணிமா ஆண்டி. இனி வரமாட்டா. நான் அம்மா கிட்ட போறேன் சொன்னா கேட்க மாட்டேன். பல்ல உடைச்சிருவேன். முளைச்சு 3 இலை விடல. அவ்வளவு கொழுப்பா ராஸ்கல். உன்னை எப்படி அடக்கிறதுன்னே தெரியும். வாடி. பாரதி திமிர சிந்து அவளை பலவந்தமாக இழுத்து ஸ்டோர் ரூமில் தள்ளினாள். எனக்கு பிறந்த நீ என்கிட்டயே வீம்பு பண்றியா? இங்கேயே கெட. பசிக்கிறப்ப தானா வழிக்கு வருவ. 4 பக்கங்களிலும் இறுக்கமாக பூட்டப்பட்டதால் குழந்தை கதறி துடிக்கும் ஓசை லேசாகத்தான் வெளியே கேட்டது. சிந்து மறுபடியும் தொலைக்காட்சியை ஆன் செய்தாள். அதே சமயம் பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்த ஜெயந்த் குழம்பினான். வாட் ஹேப்பன் சிந்து? நிகழ்ந்தவைகளை சுவாரஸ்யமாக இயம்பினாள் சிந்து. ஜெயந்த் பதறி, அதனால குழந்தையை ரூம்ல போட்டு பூட்டிட்டியா? நான்சென்ஸ், ஓப்பன் த டோர் என்றான். முடியாது, அவை என்னை அம்மாவை ஏத்துக்கிற வரைக்கும் விடமாட்டேன். தட்ஸ் இம்பாசிபிள் என்ற ஜெயந்த் பாய்ந்து சென்று கதவை ஆவேசமாக படார் என்ற காலால் உதைத்து திறந்தான். அறைக்குள் பார்வையை சிந்திவிட்டு, மை காட், ஷீ இஸ் கோயிங் டு பி அன்கான்ஷியஸ். சிந்து குறுக்கே புகுந்தாள். நீங்க சும்மா இருங்க. ஐ நோ ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். அவளுக்கு நினைவு தப்பினா என்ன? டாக்டரை கூப்பிட்டு 2 இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும். காம்போஸ் மயக்கத்தில் 4 மணி நேரம் படுத்தா பழசெல்லாம் மறந்துடுவா.
க்ளோஸ் யுவர் ரப்பிஷ் மவுத். ஜெயந்த் வெடித்தான். நீ மனுஷியா கொலைகாரியா? 4 வருஷமா பாசம் கொட்டினவளை 4 மணி நேரத்துல மறக்கிறதுக்கு பாரதி ஒன்றும் கேடு கட்ட பொம்பளை இல்லை, சின்ன குழந்தை. உலகத்திலேயே மலர்களும் வண்ணத்து பூச்சிகளும் தான் பிரமாதமான விஷயம்னு நெஞ்சுருகி நிற்கிற மென்மையான மனசு அவளோடது. அதை கொடூரமா கலைக்க பார்க்கிறியே, நீ உருப்படுவியா? உன்னை சொல்லி குற்றமில்லை, சொந்தமா குழந்தைய வளர்த்தவங்களுக்குத்தான் அதோட அருமை தெரியும். சிந்துவின் முகம் சிவந்தது. அப்படி சான்ஸ் அமையாததுக்கு நானா காரணம்? இல்லை சிந்து, நான் தான். அந்த குற்ற உணர்வு உள்ளுக்குள்ளே புதைஞ்சிருந்ததால தான் இதுவரை உன்னோட எந்த விருப்பங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் சம்மதம் கொடுத்தேன். நீயும் தப்பு பண்ணினவங்கிறது தெரிஞ்சும் பொறுத்துக்கிட்டேன். பட் திஸ் இஸ் நாட் சச் அ மேட்டர். இது ஒரு பிஞ்சோட உயிர் பிரச்சனை. எனக்கு குழந்தை வேணும். எத்தனை வேணும்? எந்த வயசில் வேணும் சொல்லு, வரிசையாக உன் முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டுறேன். ஆர்ஃபனேஜஸில் பெண் குழந்தைகளுக்கா பஞ்சம்? ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா போதும், கிடைச்சிடும். தாய் தந்தை யாருன்னே தெரியாமல் அன்புக்கு மட்டும் ஏங்குகிற எத்தனையோ மொட்டுக்கள் நாட்டில் இருக்குது. அதில் உன்னை தத்தெடுத்து சீராட்டி வளர்த்துக்குவோம், புண்ணியம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சிக்க சிந்து, நீயும் நானும் ஒரு குழந்தையை வச்சு பூர்ணிமாவுக்கு செஞ்ச பாவங்களுக்கு பிரதிபலனாத்தான் இன்னைக்கு குழந்தையே இல்லைங்கிற தண்டனை நமக்கு கிடைச்சிருக்கு. குற்றம் புரிஞ்சவங்க தண்டனையை அனுபவிக்கிறது தான் முறை. அதை விட்டு மேலும் மேலும் தெனாவட்டா செயல்பட்டா நம்ம வருங்காலம் இன்னும் விபரீதமாயிடும். வேணாம் சிந்து, புறப்படு. இனிமேலாவது மனுஷத்தனமா நடந்துப்போம். ஜெயந்த் துவண்டு போயிருந்த பாரதியை அள்ளி தோளில் போட்டு கொண்டான். கமான். அத்தியாயம் 20. இறுதி அத்தியாயம். மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் எக்மோர் ரயில் நிலையத்தில் தயாராக நின்றிருந்தது. ஜெயந்தும் சிந்துவும் ஆட்டோவிற்குரிய கட்டணத்தை கொடுத்துவிட்டு மீதி வாங்காமல் ஸ்டேஷனுக்குள் ஓடினார்கள். அங்கங்கே சேமிக்கப்பட்டிருந்த ஜனங்கள் யாரும் அவர்களின் கண்களில் புலப்படவில்லை. அடிக்கடி மோதிக்கொண்டு சாரி கேட்டனர். பாரதி எந்த அசைவும் இன்றி ஜெயந்தின் மீது சரிந்திருந்தாள். வேகமா வா சிந்து, எந்த கம்பார்ட்மெண்ட்டிலாவது பூர்ணிமா இருக்காளான்னு கவனி. மேலும் சிறிது தூரம் ஓடியதும் பூர்ணிமாவின் உருவம் ஜன்னல் ஓரத்தில் தென்பட ஜெயந்திற்கு மூச்சு வந்தது. பூர்ணிமா. திடுக்கிட்டு திரும்பிய பூர்ணிமா திகைத்தாள். நீங்க எதுக்கு இங்க? ஜெயந்த் பரபரப்பாய் பேசினான். நடந்ததுக்கு எல்லாம் சாரி பூர்ணிமா, தயவு செஞ்சு 2 பேரையும் மன்னிச்சிரு. பாரதியை வளர்க்கிற யோகியதை எங்களுக்கு இல்ல. இவ இருக்க வேண்டியது உன்கிட்ட தான். உன்னை காணாம ரொம்ப தவிச்சிட்டா. இந்தா வாங்கிக்க. பூர்ணிமா அவசரமாக கீழே வந்து ஜெயந்திடமிருந்து குழந்தையை பெற்றுக்கொண்டு பதறினாள். பாரதி, என்னம்மா ஆச்சு என்று உலுக்கினாள். கண்ணை திறந்து என்னை பாருடா. அதுவரை பேச்சற்று இருந்த குழந்தை பூர்ணிமாவின் ஸ்பரிசம் பட்டதும் சிலிர்த்து கொண்டு நிமிர்ந்தது. அம்மா. ஏன் செல்லக்குட்டி, என்னை விட்டுட்டு போயிடுவியா? பரிதாபமாக வினா எழுப்பிய குழந்தையை பூர்ணிமா இறுக அணைத்து கொண்டாள். இல்லம்மா, இனி உன்னை விட்டு போகவே மாட்டேன். ஜெயந்த் சிந்துவை நோக்கினான். இதுதாண்டி நிஜமான பாசம். அடக்குமுறையாலும் செல்வாக்காலும் என்னைக்குமே இதை பெற முடியாது. பயணிகள் கவனிக்கவும். சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி செல்லும் மலைக்கோட்டை விரைவு ரயில் இன்னும் சில நொடிகளில் 2வது பிளாட்ஃபார்மிலிருந்து புறப்படும். ஒலிபெருக்கி அறிவித்ததும் பூர்ணிமா குழந்தையுடன் உள்ளே ஏறி அமர்ந்தாள். ஜெயந்த் ஜன்னல் பக்கம் நின்றபடி, உன்கிட்ட ஒன்று கேட்கணும் பூர்ணிமா. என்ன ஜெயந்த்? உன் கல்யாணத்தை பற்றி யோசிச்சியா? பூர்ணிமா மிருதுவாக சிரித்தாள். நான் படித்தது, டீச்சரானது, பாரதி கிடைச்சது, குடும்பத்தை பிரிந்தது, இப்போ பிரின்சிபல் ஆக போகிறது எதுவுமே என் திட்டப்படி நடக்கல ஜெயந்த். ஏதோ ஒரு சக்தி எனக்கு வழிகாட்டுச்சு. இனிமேலும் அதே சக்தி விரும்பினா கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லைன்னா காலம் பூரா பாரதிக்காக வாழ்வேன். அடிக்கடி கடிதம் போடு சிந்து, போயிட்டு வர்றேன். ஜெயந்தும் சிந்துவும் கையசைக்க ரயில் பூர்ணிமா என்கிற தியாகச் சுடரை ஏந்தியபடி மெதுவாக கிளம்பி பின்னர் வேகமெடுத்து மெல்ல மெல்ல கண்களிலிருந்து மறைய ஆரம்பித்தது. கதை முற்றும்.